ஹலோ மக்களே, இது உங்க ஆர்வி டெக் தமிழ். நான் உங்க ஆர்வி. இந்த வீடியோல நம்ம Moto Edge 50 Pro உடைய ஒரு ஃபுல் ரிவ்யூ பார்க்க போறோம். கொஞ்ச நாளா இந்த போனை தான் பிரைமரியா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த போன்ல நிறையவே பிளஸ் இருக்கு, சில பிரச்சனைகளும் இருக்கு. அது எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்ப்போம். ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இந்த போனை கையில எடுத்தோம்னா போனோட ஃபீல்ன்றது வந்து கம்ப்ளீட்டா ஒரு ஃபிளாக்ஷிப் ஃபீல் வந்து கொடுக்குது. ஏன்னா பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வீகன் லெதர் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க, ஒரு கிரிப் கிடைக்குது, நல்லா இருக்கு. பிளஸ் சைட்ல உங்களுக்கு மெட்டல் ஃப்ரேம்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்ல உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு கர்வ் டிஸ்பிளே, சூப்பர்னு சொல்லும் போது நல்ல அதிகமான ஒரு கர்வ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இப்படி இருக்கிறதுனால போன் வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி கையில நேரோவா ஃபீல் ஆகுது, கைக்குள்ள இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலை கொடுக்குது. ஆனா அதே நேரத்தில் இதுலயும் சில பிரச்சனைகள் இருக்கு. நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறப்ப நிறைய சமயங்கள்ல அந்த மிஸ்டச் அப்படின்ற ஒரு விஷயமும் ஆச்சு இதுல. ஓகேவா, அடுத்தது இந்த போனுடைய டிஸ்பிளே. எனக்கு இந்த ஃபோன்லேயே ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஃபோனில் வந்து உங்களுக்கு 6.7 இன்ச் கொண்ட ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது ஒரு 10-bit பேனல், 144 Hz refresh rate சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு டிஸ்பிளே. இதுலேயே உங்களுக்கு STR10+ சப்போர்ட் இருக்கு. இது மோட்டோ அப்படின்றனால இது ஒரு POLED டிஸ்பிளே. இந்த டிஸ்பிளேக்கு மோட்டோ வந்து பேண்டோன் வேலிடேஷன் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. பேண்டோன் வேலிடேஷன் என்ன அப்படின்றத ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்க. அவங்க சொல்கிறபடி வச்சு பார்க்குறப்ப இந்த டிஸ்பிளேயோட கலர்ஸ் நம்மளுக்கு ரியல் லைஃப் கலர்ஸோட மேட்ச் பண்ணி ஆக்யூரேட்டாக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நான் யூஸ் பண்ண வரைக்கும் இந்த டிஸ்பிளேயோட கலர்ஸ் நல்லாவே இருக்குது. அதில் முக்கியமாக நீங்கள் விவிட் மோட் வச்சு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா செம பூஸ்டரான ஒரு கலர்ஸ் கிடைக்கிது. அப்கோர்ஸ் நீங்கள் நேச்சுரலில் வச்சு கூட ட்ரை பண்ணலாம், பட் அது உங்கள் விருப்பம் தான். எனக்கு வந்து பர்சனலாக விவிட் ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் விவிட்டில் யூஸ் பண்ணிட்டு நேச்சுரல் போனீங்கன்னா என்னடா ஒரு மாதிரி பிளாண்டாக இருக்குன்ற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். ஓகேவா, இந்த டிஸ்பிளேயோட பிரைட்னஸ் உங்களுக்கு 2000 nits வரைக்கும் பீக் ஆகும். மொத்தத்தில் இந்த ஃபோனோட டிசைன் பில்ட் எல்லாத்தையும் வச்சு பார்த்தோம்னா கண்டிப்பாக ஒரு ப்ரீமியம் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குது. வெயிட்டாக இருக்கட்டும், அந்த இன் ஃபீலாக இருக்கட்டும். அப்புறம் முக்கியமாக IP68 ரேட்டிங் கூட கொடுத்துருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இதில் Snapdragon 7 Gen 3 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபோனில் ஏகப்பட்ட விஷயங்கள் சூப்பராக கொடுத்துருந்தாலும் பெர்ஃபார்மன்ஸ்ன்றது வந்து ஒரு ஸ்டெப் கம்மியாக தான் இருக்குது. ஏதாவது ஒரு விஷயத்தில் குறை வைக்கணுமே அப்படின்றனால ப்ராசரில் தூக்கி வச்ச மாதிரி தெரியுது. நீங்கள் டே டு டே டாஸ்க், ஐ மீன் நீங்கள் டெய்லி நார்மலாக யூஸ் பண்ணுற சோஷியல் மீடியா மாதிரியான விஷயங்களுக்காக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இது நல்லா ஸ்மூத்தாக பெர்ஃபார்ம் பண்ணுது. கேமிங் எடுத்தால் கூட நல்லாவே இதில் கேம் ஆட முடியுது. ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை UFS 2.2 ஸ்டோரேஜ் தான் கொடுத்துருக்காங்க. இது நிறைய இடத்துல பிரச்சனைன்னு சொன்னாலும் எனக்கு யூஸ் பண்ணுறப்ப அந்தளவுக்கு பிரச்சனையாக தெரியல. இந்த ஃபோன் உங்களுக்கு 2 வேரியண்ட்டில் வருது, 8-256 அப்புறம் 12-256 அப்படின்ட்டு. இதில் 8-256 வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 68 வாட் சார்ஜர் தான் பாக்ஸில் வரும். 12-256 வாங்கினா மட்டும் தான் இந்த 125 வாட் சார்ஜர் பாக்ஸில் வரும். ஃபோனில் எந்தவித ஹார்ட்வேர் ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. பாக்ஸில் மட்டும் தான் உங்களுக்கு 68 வாட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் 8GB வாங்கிட்டு இந்த 125 வாட் சார்ஜர் வாங்கி சேல் பண்ணுவாங்க. தெரியல, சேல் பண்ணீங்கன்னா அதை வாங்கி கூட நீங்கள் சார்ஜ் போட்டுக்கலாம், உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகும். பெர்ஃபார்மன்ஸ் படி பார்த்தோம்னா இதில் ஸ்டெபிலிட்டி ஸ்கோருமே நல்லா தான் இருக்குது. நீங்கள் கேம் விளாட்றப்ப நல்லா ஸ்மூத்தாகவே விளாட முடியும். ஹீட்டிங் அப்படின்னு பார்த்தாலும் இந்த ஃபோன் ஹீட் ஆகுது கேம் ஆடுறப்ப. அது கேம் ஆடுறப்ப ஹீட் ஆகுதுன்றது மேக்ஸிமம் எல்லா ஃபோன்லேயுமே ஆகும். அதே மாதிரி தான் இது ஆகுது. அதை தாண்டி வேறு ஹீட்டிங் பிரச்சனை இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது. அது வந்து என்ன சொல்ல, இது வந்து எப்பயுமே இருக்குன்ற மாதிரி தெரியல. நீங்கள் ஜென்ரலாக இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணும்போது, யூடியூப் யூஸ் பண்ணும்போது நார்மலாக தான் இருக்குது. சடனாக ஏதோ ஒரு பாயிண்டில் தக ஹீட் ஆயிடுச்சு, ஃபோன் ஃபுல்லாமே உங்களுக்கு ஹீட்டு தெரியும். அது என்ன கணக்கில் எனக்கு தெரியல, அது ஆகுது. ஆனால் எல்லா டைமும் ஆகுதான் கேட்டால் கிடையாது. ரேண்டமாக ஏதோ ஒரு டைமில் டக்குன்னு சடன்னு உங்களுக்கு ஹீட் ஆயிடுது. தென் கொஞ்ச நேரத்தை அதுவே போயிடுது. இது மேபி சாஃப்ட்வேர் அப்படின்னு அவங்க ஃபிக்ஸ் பண்ணலாம். சாஃப்ட்வேர் அப்படின்னு பேசுகிறப்ப இந்த ஃபோனில் உங்களுக்கு 3 வருஷத்துக்கான OS அப்டேட், 4 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. மோட்டோல டவுன் சைடே அந்த சாஃப்ட்வேர் அப்டேட் அப்படின்ற விஷயம் தான். இந்த ஃபோனில் அது இருக்காதுன்னு நம்ம நம்பலாம். தென் அடுத்து கேமரா அப்படின்னு வந்தோம்னா இதில் 3 கேமரா கொடுத்துருக்காங்க. 50 MP ஒரு பிரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க. இதில் OIS சப்போர்ட்டும் உண்டு. இந்த 50 MP கேமரா f1.4 அப்படின்ற பெரிய அப்பச்சர் சைஸில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அந்த பேக்ரவுண்ட் போக்கா எஃபெக்ட் வந்து இங்கே நல்லா இருக்கும். லைட் அதிகமாக இதனால் உள்ளே எடுக்க முடியும். ஸோ உங்களுக்கு லோ லைட்ல கூட நல்ல ஷாட்ஸ் எடுக்க முடியும். தென் அடுத்த செகண்டரியா உங்களுக்கு 10 MP 3x டெலஃபோட்டோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க. உண்மையிலேயே இது நல்ல விஷயம். இதுலயுமே உங்களுக்கு OIS சப்போர்ட் உண்டு. இதுல எடுக்கிற ஷாட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு நீங்களே பாருங்க. தென் மூணாவது உங்களுக்கு 13 MP அல்ட்ரா வைட் கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த அல்ட்ரா வைட் வச்சு உங்களால மேக்ரோ ஷாட்ஸ் எடுக்க முடியும். அண்ட் எஸ், இந்த கேமராலையுமே உங்க பேண்டோன் வேலிடேஷன் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அப்ப சொன்ன மாதிரி தான் அந்த நம்ம ரியல் லைஃப்ல என்ன கலர்ஸ் பார்க்குறோமோ அதே கலர்ஸ் ஸ்கின் டோன்ஸையும் இந்த போன்ல எடுக்கக்கூடிய போட்டோஸ் கொண்டு வருன்றாங்க. அதை பார்க்குறப்ப ஓரளவுக்கு நம்மளால அந்த கலர் டோன்ஸை மேட்ச் பண்ண முடியுது. மற்ற ஃபோன்ஸுக்கு இதுக்கு அந்த கலர் டோன்ஸ் வித்தியாசம் இருக்குன்னு நல்லாவே தெரியுது. ஓவரால் ஃபோட்டோவை பார்த்தோம் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு அபவ் ஆவரேஜ் மாதிரி தான் தெரியுது. நல்ல ஃபோட்டோஸ்ன்னு சொல்ல முடியல. ஏன்னா கொஞ்சம் இன்கன்சிஸ்டன்ட்டாக இருக்குது. அது உங்கள் சாஃப்ட்வேர் பிரச்சனை மாதிரி தான் தெரியுது. சில நேரங்களில் உங்களுக்கு ஒரு மாதிரி தெரியுது, இன்னும் சில நேரங்களில் ரொம்ப ஒரு மாதிரி கலர்ஸ் எல்லாம் ஓவர் சேச்சுரேட் பண்ணி கொடுத்துருது. அது வந்து நிறைய இடங்களில் பிரச்சனை மாதிரி தான் தெரியுது. லோ லைட்டில் பார்க்குறப்ப லோ லைட்டில் இதெல்லாம் நல்லா ஃபோட்டோ எடுக்க முடியுது. அதோட சாம்பிள்ஸும் நல்லா இருக்குது. வீடியோஸ்னு வரப்போ இதில் 4K 30 FPS தான் வீடியோ எடுக்க முடியும். 60 FPS கொடுத்துருக்கலாம். அதுலேயே உங்களுக்கு OS இருக்கிறனால உங்களுக்கு ஸ்டேபிளான வீடியோஸையும் ஷூட் பண்ண முடியும். தென் இதில் வந்து ஒரு AI ஃபோட்டோ என்ஹான்சர் அப்படின்ற ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. நம்ம ஜென்ரலாக என்ன பண்ணோம்னா ஃபோட்டோ எடுத்த உடனே நம்ம கூகுள் ஃபோட்டோஸில் AI வச்சு என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும். நம்ம இந்த ஃபோனில் ஃபோட்டோ எடுக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஸ்டெப் என்ஹான்ஸ் பண்ணி தான் இதை நம்ம கொடுக்குது. அதை வந்து நீங்கள் நல்லா பார்க்கலாம். ஃபோட்டோ எடுத்தாலே டக்குன்னு போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக இருக்கும்.
ஒரு என்ஹான்ஸ் பண்ணி பூஸ்ட் பண்ணி உங்களுக்கு ஃபோட்டோ கொஞ்சம் வித்தியாசமாக காட்டும். இது சிலருக்கு பிரச்சனையாக இருக்கலாம். எனக்கு வந்து ஃபோட்டோ நல்லா தான் போதும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கேன். பட் உங்களோட கருத்து என்னன்றதை நீ கீழே சொல்லுங்கள். தென் முன்னாடி செல்ஃபியுமே பார்த்தீங்கன்னா இங்கே 50 எம்பிக்கான செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. செல்ஃபிலையுமே உங்களால் 4K வீடியோ ஷூட் பண்ண முடியும். செல்ஃபியோட சாம்பிள்ஸ் எனக்கு பார்க்க நல்லா இருந்துச்சு. அந்த கலர்ஸ் எல்லாமே ஓரளவு அக்யூரேட்டாக இருந்துச்சு. செல்ஃபிஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது. அதே மாதிரி செல்ஃபி வீடியோஸ்னு வர்றப்போ பார்த்தீங்கன்னா ஓகே தான், ரொம்ப நம்ம பெருசாக எதிர்பார்க்க முடியாது. பட் ஃபைன். தென் அடுத்து இந்த ஃபோனில் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் டால்பி அட்மோஸ் சப்போர்ட்டோட இருக்குது. இந்த ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நல்ல ஒரு கிறிஸ்பான லவுடான சவுண்டை இதனால் கொடுக்க முடியுது. நீங்கள் ஜென்ரலாக ஒரு ஆள் தனியாக ஒரு ரூமில் ஏதோ படம் பார்க்க போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஹெட்ஃபோனை போடலாம் அவசியம் இல்லை. இந்த டால்பி அட்மோஸ் இந்த ஸ்டீரியோ செப்பரேஷன்ஸ் ஸ்பீக்கரில் நல்லா இருக்குது. நீங்கள் சும்மா கையில் வச்சு படம் பார்த்ததால உங்களுக்கு இந்த ஸ்டீரியோ எஃபெக்ட் நல்லாவே தெரியும். கிறிஸ்பாக இருக்கிறனால உங்களுக்கு ஒரு நல்ல ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் இதை கொடுக்க முடியுது. நீங்கள் மோட்டோவோட சாஃப்ட்வேர் வச்சு உங்களுக்கு வேணுன்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் என்ஹான்ஸும் பண்ணிக்கலாம். ஸோ மொத்தத்தில் ஸ்பீக்கரில் இங்கே குறைன்னு சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. தென் அடுத்து பேட்டரி அப்படின்னு பார்த்தோம்னா இதில் 4500 mAh பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. அதை காம்பன்சேட் பண்ணுற மாதிரி தான் இதோட அந்த ஹையர் வேரியண்ட்டில் 125 வாட் சார்ஜிங் பாக்ஸ்லேயே வருது. இந்த 4500 mAh வந்து அந்த அளவுக்கு சிறப்பாக பெர்ஃபார்ம் பண்ணலை. கிட்டத்தட்ட 40 மினிட்ஸில் 0 to 100 உங்களால் அந்த ஃபோனை சார்ஜ் பண்ண முடியும். இது 144 Hz 1.5K டிஸ்பிளே அப்படின்றதுனாலேயே உங்களுக்கு பேட்டரி கொஞ்சம் டவுன் சைடு தான். தென் சார்ஜிங் வரப்போ இது 125 வாட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணும். வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் உண்டு. அது 50 வாட் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணும். பட் அந்த 50 வாட் சார்ஜர் எங்கே சேல் பண்ணுறாங்க எனக்கு தெரியல. மோட்டோ சைட்டில் ஒன்றும் தெரியல. மேபி ஃபியூச்சரில் கொண்டு வருவாங்களா இருக்கும். மோட்டோவுடைய அந்த 50 வாட் டர்போ சார்ஜிங்கில் இது சார்ஜ் பண்ண முடியும். அது போக ரிவர்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங்கும் இருக்கும். உங்களோட ஹெட்ஃபோன்ஸ்லாம் வயர்லெஸ் சார்ஜிங் ஹெட்ஃபோன்ஸ் வச்சிருந்தீங்கன்னா அதை உங்களால் இதை வச்சு சார்ஜ் பண்ணிக்க முடியும். அது எல்லாத்தையும் சேர்த்து வச்சா ப்ராசஸில் குறைச்சிட்டாங்கன்ற மாதிரி எனக்கு தோணுது. ஓகேவா? கலர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 கலர்ஸ் இருக்கு. அதில் ஒன்று வந்து லிமிடெட் எடிஷன் மூன்லைட் பேர்ல் அப்படின்ற ஒரு கலர் வந்து வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஹேண்ட்மேட் டிசைன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட்னு சொல்லும் போது இந்த பேண்டோன் வேலிடேட்டர், அதாவது டிஸ்பிளே பேண்டோன் வேலிடேட்டராக இருக்கட்டும், கேமரா பேண்டோன் வேலிடேட்டராக இருக்கும், இதுவே வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. கிட்டத்தட்ட 3 வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃபோனில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லக்ஸ் லாவெண்டர், என் கிட்ட இருக்கிற இந்த கலர் லக்ஸ் லாவெண்டர். இது போக பிளாக் பியூட்டி அப்படின்னு ஒரு கலர் இருக்கு. இந்த பிளாக்கும் லக்ஸ் லாவெண்டரும் உங்களுக்கு அந்த வீகன் லெதர் ஃபினிஷ்ல வரும். அந்த மூன்லைட் பேர்ல் ஃபினிஷ் அந்த லிமிடெட் எடிஷன் வந்து உங்களுக்கு அந்த கிளாசி ஃபீல்ல வர மாதிரி இருக்கு. தென் அது போக இதில் ஃபிங்கர் பிரிண்ட் சப்போர்ட்டும் உண்டு. அது உங்களுக்கு நல்லா ஃபாஸ்ட்டாக ஆக்யூரேட்டாக ஒர்க் ஆகுது. அன்யஸ் முக்கியமாக ஹெட்ஃபோன் ஜாக் கிடையாது, அதே ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் அடுத்து மோட்டோவுக்கே ஒரு ஹியூஜ் பிளஸ் மோட்டோவுடைய சாஃப்ட்வேர் தான். இந்த ஃபோனில் மோட்டோ வந்து ஹலோ யூஐ அப்படின்ற ஒரு புது விஷயத்தை கொடுத்துருக்கேன்ற மாதிரி சொல்றாங்க. புதுசுன்னு அவங்க சொல்றாங்க. பட் உள்ள நமக்கு அந்த ஸ்டாக் ஆண்ட்ராய்டிஷான ஒரு ஃபீல் தான் கிடைக்குது. அதுவுமே நல்ல மினிமலாக இருக்குது. சில இடங்களில் உங்களுக்கு அந்த யூசர் இன்டர்ஃபேஸ் கொஞ்சமாக மாற்றிருக்காங்க. ஐ மீன் உங்களை ஃபோட்டோ எடுத்து உங்கள் ட்ரெஸ் கலருக்கு ஏற்ற மாதிரி உங்களால் வால்பேப்பர் செட் பண்ணி வச்சுக்க முடியும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. தென் இது போக மோட்டோவுக்குனே உரிய நிறையவே ஃபீச்சர்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதுவுமே இங்கே எல்லாமே கொடுத்துருக்காங்க. ரெடி ஃபார் முதல் கொண்டு இருக்குது. இந்த மோட்டோவுக்குனே உரிய சில ஃபீச்சர்ஸை பற்றி நான் தனியாக வீடியோ போடுறேன். இதில் சொன்னேன்னா ரொம்ப இழுத்துக்கிட்டு போயிடும். இது ஆண்ட்ராய்ட் 14 ரன் ஆகுது. நான் இப்போ சொன்ன மாதிரி உங்களுக்கு 3 வருஷத்துக்கான சாஃப்ட்வேர் அப்படி 4 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் வருது. இப்போ ஓவராலாக இந்த ஃபோனை பற்றி சொல்லணும்னா லுக் அண்ட் ஃபீல் செம பிரீமியமாக இருக்குது. டிஸ்பிளே சூப்பராக இருக்கு. கேமரா அபவ் ஆவரேஜா இருக்கு. IP68 ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. 125 வாட்க்கான ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்திருக்காங்க. ரிவர்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங் மோட் இருக்கு. இதெல்லாமே நம்ம பிளஸ்னு வச்சுக்கலாம். தென் அப்படியே நெகட்டிவ் வந்தோம் அப்படின்னா 4500 mAh பேட்டரி அப்படின்றது இந்த ஃபோனுக்கு பத்தல. தென் ஹீட்டிங் இஷ்யூஸ் நான் அப்பப்போ ஃபேஸ் பண்றேன். இது சாஃப்ட்வேர் ஃபிக்ஸ் பண்ணுவாங்களான்னு தெரியல. ஃபிக்ஸ் பண்ணாங்க அப்படின்னா இந்த வீடியோ நீங்க பாக்குறப்ப ஃபிக்ஸ் ஆயிருச்சுன்னா நான் உங்களுக்கு கீழே கமெண்ட்ல அப்டேட் பண்றேன். ஸோ இதெல்லாம் தான் இந்த ஃபோனுடைய நிறை குறைகள். ஆமா, சாஃப்ட்வேர் அதுவும் பிளஸ் தான், அதையும் நீங்க சேர்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் தான் இந்த ஃபோனுடைய நிறை குறைகள். இந்த ஃபோனோட ப்ரைஸை இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். என்ன கேட்டிங்கன்னா நல்ல ஒரு காம்படேட்டிவ் ப்ரைஸ் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரைஸ்க்கு அந்த ஃபோன் ஒர்த்துன்ற மாதிரி தான் தெரியுது. யார் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நான் வந்து கண்டென்ட் அதிகமாக கன்சியூம் பண்ணுவேன். எனக்கு வந்து ஃபோன் பார்க்கறதுக்கு செம ப்ரீமியம் லுக்காக இருக்கணும். கேமராஸ் அப்பப்போ யூஸ் பண்ணுவேன். கேம் பெர்ஃபார்மன்ஸ்லாம் அந்த அளவுக்கு முக்கியம் கிடையாது. அப்படின்ற மாதிரியான யூசர்ஸ்க்கு இது ஒரு பெர்ஃபெக்டான ஃபோன். இந்த ப்ரைஸ்க்கு நீங்கள் வாங்கலாம். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக்கை போட்டு விட்டுருங்க. ஒரு 4-5 பேருக்கு ஷேர் பண்ணி விட்டாதான் இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் நல்லா கவர் பண்ண முடியும். ஸோ இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோல கூடிய சீக்கிரம் உங்களை மீட் பண்றேன். Until then, this is our way from Tech Towel signing out.